இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம மில்கிங் மிஷினை எப்படி மெயின்டெயின் பண்ணணும்ன்ற மெயின்டெனன்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆயில். மோட்டார்ல ஆயில் மாத்துறது பார்த்தீங்கன்னா, டைமிங். ஃபர்ஸ்ட் 10 மணி நேரம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, டக்குனு இந்த ஆயில் இது ட்ரெயின் பண்றது. இத ட்ரெயின் பண்ணிட்டு புது ஆயில் ஊத்திரணும். அதுக்கப்புறம் 20 மணி நேரம், அப்புறம் 30 மணி நேரம், அப்புறம் 40 மணி நேரம். அப்புறம் ஒவ்வொரு டைமுமே 40 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நம்ம ஆயில மாத்திட்டே இருக்கணும். எவ்வளவு ஃபுல்லா ஊத்தக்கூடாது. நீங்க நடுவுல ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க் அளவு ஊத்துனாவே போதும் நீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த பல்சேட்டர்ல இதுதான் மெயின். மில்கிங் மிஷின மனுஷங்களுக்கு எப்படி இதயம் முக்கியமோ, அதே மாரி மில்கிங் மிஷின பொறுத்தவரை இந்த பல்சேட்டர் முக்கியம். இதுல நீங்க தண்ணி படாம பாத்துக்கணும். நீங்க மேக்ஸிமம் ஒரு கவர் அந்த மாதிரி ராப் பண்ணிக்கிட்டா கூட ஓகே தான். அதுக்கடுத்து என்னன்னா, இதுல நம்ம என்ஆர்வின்னு குடுத்திருப்போம். அதாவது கேன் ஃபில் ஆயி பால் வெளிய வராம இருக்கக்கூடாதுக்கு இந்த என்ஆர்வி குடுத்திருப்போம். இந்த என்ஆர்வி போட்டீங்கன்னா, பால் கேன் ரெம்பிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து மோட்டர் ஸ்டாப் பண்ணிரும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் கேன் ஃபில் ஆயிடுச்சுன்னு பாலை மாத்தி வச்சு திருப்பி ரன் பண்ணிக்கலாம். இந்த என்ஆர்பி நீங்க போடாம விட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, கேன் ஃபில் ஆகி உங்களுக்கு பல்சேட்டருக்குள்ளே தண்ணி போயிரும். அது மட்டும் இல்ல வேக்கம் டேங்குக்குள்ள பால் போயிரும். டேங்க் ஃபில் ஆச்சுன்னா உங்களுக்கு மோட்டருக்குள்ளேயும் பால் போயிரும். அதனால இந்த என்ஆர்வின்றது ரொம்பவே முக்கியம். இதை நீங்க எங்க போடணும்னா, நம்ம வேக்கம் ஹோஸ் மாட்டுவோம் பாத்தீங்களா? வேக்கம் ஹோஸ் 2 சைடுல ஒரு இடத்துல மாட்டுவீங்க. அந்த ஹோஸுக்கு அடியில இந்த இடத்துல இந்த என்ஆர்வி நீங்க எப்பவுமே போட்டிருக்கணும். கழுவுறப்பயும் சரி, பால் கறக்கிறப்பயும் சரி, இந்த என்ஆர்வி எப்பவுமே போட்டே இருக்கணும். இதுதான் மெயின். அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் நீங்க பால் கறந்துகிட்டே இருக்கீங்க, சப்போஸ் மிஷின் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்க வந்து மிஷின் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி வந்து இதுதான் நம்ம பால் கறக்கிற எப்படி பால் கறக்கணும் எப்படி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இதை நீங்க திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டு பாத்தீங்கன்னா மிஷின் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் பல்சேட்டர் ஒர்க் ஆகல அப்படின்னா, இந்த வேக்கம் டேங்க் இருக்கு பாத்தீங்களா? இந்த டேங்க்ல இருக்க வேக்கம் டியூப் நம்ம மாட்டிருப்போம். அந்த டியூபை எடுத்துட்டு இப்படி கட்ட விரல் வச்சு அழுத்தமா புடிச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா பிரஷர் ஏறுதான்னு பார்க்கணும். இதுல பிரஷர் சப்போஸ் ஏறுது 300 400 ஏறுதுன்னா மோட்டர்ல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு அர்த்தம். பிரஷர் ஏறலைன்னா பிரஷர் ஏறல அப்படின்னா மோட்டர்ல தான் ஏதோ இஷ்யூன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னாலும் பால் உங்களுக்கு வேக்கம் சரியா எடுக்கலனாலும் இந்த எதுலயாவது டியூப்ல ஏதாவது ஓட்டை விழுந்திருக்கா நீங்க செக் பண்ணிக்கோங்க. வேக்கம் ஏதாவது இங்க ரிலீஸ் ஆகுற சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு. வேக்கம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த டியூப் ஏதாவது கலந்துருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது வந்து ஏர் லாக் ஏதாவது ஏர் வெளியே போகுதான்னு பாத்துக்கணும். இது கிரிப்பா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சப்போஸ் மாடு மிதிச்சு ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த ஓஸ்ல எதுவும் டேமேஜ் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. சப்போஸ் டேமேஜ் ஆயிருந்துச்சு அந்த ஓஸ் மாத்தினீங்கன்னாவே போதுமா இருக்கும். இல்ல மோட்டர்ல ஏதாவது இஷ்யூனாலுமே நீங்க நமக்கு வீடியோ கால் பண்ணீங்கன்னா வீடியோ காலே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. மிஷின் ஒர்க் ஆகல நம்ம பால் கறக்காம இருக்கணும்ன்ற பயம் எல்லாம் உங்களுக்கு வேணாம். வீடியோ கால் பண்ணீங்கன்னா 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு மோட்டர் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் உங்களுக்கு மில்கிங் மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்றது இல்ல எப்படி வந்து மெயின்டைன் பண்றதா டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட சர்வீஸ் நம்பர் கொடுப்போம். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா சந்தேகத்தையுமே தீர்த்து வைப்பாங்க. நன்றி.